ஈஷாய நமக. ஓம் சிவமகா வாழைச்சித்தர் திருவடிகள் போற்றி. ஆதி இறை நூலாய் அற்புத சிவநூலாய் சிவமே நூலாய் சிவமகா வாழை சித்தனாய் வந்தமர்ந்த உயர்நிலை கொண்ட சித்தனே, உம்மை வாழ்த்த யாம் புலிப்பாணி வந்தமர்ந்தோம். புலிமீது பாய்ந்த ஆடது போல் களிமீது பாய்ந்த சிவமகா வாழை சித்தனினால் கலியது அளிக்கப்பட்டிருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். உம்நிலை உயர்நிலை அந்நிலைதனை எவ்வாறு ஒரு மானிடன் அடைவது, அது சிவநிலை அல்லவா என்று எண்ணிக்கொண்டிருக்க அது எளிய நிலை. உள்ளுக்குள் ஏற்றி வைக்க வேண்டும் உயர்நிலை எண்ணம். சித்தனுடைய உயர் நோக்கத்தை உள்ளுக்குள் ஒருவன் ஏற்றி வைக்கின்ற பொழுது அது எந்நிலையிலும் தமக்குள் இருந்து இறங்கா நிலைதனில் காத்து வைத்திருக்கின்ற பொழுது அவன் சிவமகா வாழை சித்தனின் திருஜோதி வடிவாக வலம் வருகின்ற அருள்நிலை வரத்தை கொடுக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். யாம் புலிப்பானே புலியின் பாதங்களை கொண்டவன் என்று சூட்சமமாக உரைக்கின்ற நிலைதனை யாம் கண்டிருந்தோம், கேட்டிருந்தோம். புலிப்பாதம் என்பது அப்புலிக்கு நிகரான அருள்நிலை கொண்ட தவநிலையினால் பெற்ற ஒரு பாத நிலையென்று யாம் அறிவித்து, அந்நிலை போல் உண்மையாக புலியின் பாதமெல்லாம் எம்மிடம் இருக்காது. ஆனால் புலிக்கு நிகரான வேகமும் அருள்நிலை ஆற்றலும் தவ ஆற்றலினால் பெற்ற சூட்சம நிலை என்று அதனை யாம் உரைத்து, அந்நிலை போல் யாவரும் உயர்நிலை கொண்டு சித்தனை ஏற்றிருக்கின்ற பொழுது சித்தனின் பாதங்களாய் உங்கள் பாதங்கள் மாறி நிற்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனின் அருள்நிலை காண்பது மிக கடின நிலை. இன்று அது எளிய நிலைகளாக ஏன் நாங்கள் உரைக்கின்றோம், 14 சித்தர்களும் உரைக்கின்றோம். அகத்தியனை தவிர மற்ற எவருக்கும் அவ்வளவு எளிதாக தெரியவில்லை. 11,000 யுகங்கள் ஒரு சித்தன் தவம் இருக்கின்றான் யுகத்தை மாற்ற என்று. அவ்வாறு யுகத்தை மாற்றுவதற்காக எவரும் அறியா நிலைதனில் தவமிருந்த சித்தனே, தவமது முடிந்த காலமதில் வெளிவந்து இன்னும் சூட்சமமாக தவத்தை மேற்கொண்டு உம்முடைய ஆற்றலை முழுமையாக மனித உருவுக்குள் ஏற்றி நின்று இவ்வூ உலகம் முழுவதும் எரிந்து கொண்டிருக்கின்ற கலிதனை அணைக்க பெருந்தீயாய் வந்தவனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். இக்களி என்ற தீயிலிருந்து அதனை அழிக்க பெருந்தீயாய் வந்தவன் என்று யாம் உரைத்தோம். அது எவ்வாறு என்ற நிலையை யாம் உரைக்கின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் நீர் என்று இருக்கின்றீர். உம்முடைய தவ அனல் மிக பெரும் அனல். அது பஞ்சபூதத்தில் இருக்கின்ற அக்னியின் அனலை விட உயர் அனலாக இருக்கின்றது என்று யாம் அறிவிக்கின்றோம். அதுதான் இதற்கு நிகரான ஒரு நல் அனலாக இருந்த பொழுது அவ்வனல் தூய நிலையினால் ஏற்படுமாயின் அதன் ஆற்றல் மிக பெரிதாக இருக்கும். அகங்காரம் என்ற நிலையினால் ஏற்படுமாயின் அது புண்ணியத்தில் வருகின்ற வெப்பநிலைக்கு ஈடான வெப்பநிலையை அதனால் கொடுக்க இயலாது. அது அதற்கு முன்பு அணைந்துவிடும் என்ற நிலையை தான் யாம் சூட்சமமாக உணர்த்தினோம். அதுபோல் தவ ஆற்றலினால் வந்த வெப்ப அனல் இன்று கலியில் அகங்காரம் கொண்ட நிலையில் ஓர் வெப்பம் ஒவ்வொருவருக்குள்ளும் வருகின்றதே, அவ்வெப்பத்தை தவ அனல் வெப்பம் அழித்துவிடும் என்ற நிலையை உணர்த்த வைத்த சித்தனே, அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவருக்கும் உயர்நிலை அது வேண்டுமென்ற எண்ணம்தான் இருக்கின்றது. ஆனால் அவ்வுயர்நிலை வேண்டுமென்ற எண்ணத்திற்கு உண்மையான உயிர் கொடுக்கும் நிலை எதுவென்பதை ஒவ்வொருவரும் அறிய வேண்டும் என்ற நிலைக்கு அது மிக எளிய நிலை. தம்மை அறிதல் என்ற நிலை. தம்மை அறிந்த பின்பு தம்மை உள்ளுக்குள் நானென்ற நிலைதனை அறிந்த பின்பு தான் ஒருவன் எவனென்று அறிந்து கொள்வான். அவன் எவனென்று அறிந்து கொள்கின்ற பொழுது அவன் சிவனென்று அறிந்து கொள்வான். அவன் சிவனென்று அறிந்து கொண்ட நிலையை இறுக பிடிக்க வேண்டும். ஒவ்வொரு மாந்தர்களுக்குள்ளும் அது தோன்றுகின்றது. தோன்றிய பொழுது நிச்சயமாக உம்மை நாடிய சீடர்களுக்கு அது தோன்றுகின்றது, யாம் சிவம் என்று. ஆனால் அச்சிவன் நிலை ஆற்றலை முழுமையாக வெளிக்கொண்டு வருவது எவ்வாறென்று தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் மிக எளிது. உம்மை தெரிந்த நிலையினால் உம்மை தெரிந்த நிலையை எப்பொழுதும் உள்ளுக்குள் தெளிவாக வைத்திருக்கின்ற பொழுது அச்சிவநிலை எக்காலத்திலும் அவர்களை விட்டு அகலா நிலைதனில் இவர்கள் சிவத்தோடு அகலா நிலைதனில் இணைந்திருக்கின்ற பெருநிலைதனை மிக எளிதாக பெற்றுவிடலாம். அந்நிலைதனை மிக எளிதாக கற்றுக் கொடுக்கின்ற சித்தனை வாழ்த்துகின்றோம். கற்றுக் கொடுக்கும் சித்தன்
அங்கு இருந்தால் ஏதும் கற்றுக் கொடுப்பது போல் தெரியவில்லையே என்று வேறு சில மாந்தர்கள் எண்ணிக்கொண்டிருக்க, அவனை காணுங்கள், அவன் உரைக்கின்ற உரையை கேளுங்கள். சிவமகா வாழை சித்தன் இயல்பு நிலை நடையில் உரைத்த பொழுதும், ஏன் அவன் நடைபயில்கின்ற வேளையில் உரைக்கின்ற பொழுது கூட அதில் வருகின்ற உயர்நிலை ஆசிகள், அவன் வார்த்தை உதிர்க்கின்ற உயர்நிலை எண்ணங்கள், ஒவ்வொருவருக்குள்ளும் விதைக்கின்ற எண்ண நிலைகள் ஒரு நரமானிடன் அவ்வளவு எளிதாக அனைவரும் சமமென்று பார்க்கின்ற அந்நிலை எளிதாக கிட்டாதென்று யாம் உரைக்கின்றோம். அனைவரும் வெவ்வேறு தேசங்களிலிருந்து வெவ்வேறு எல்லைகளிலிருந்து வந்த பொழுதும் தம்முடைய நோக்கம் யுகமாற்ற நோக்கம், அது சிவத்தினுடைய அவா என்ற நிலை இருக்க, அச்சிவமே இன்று அவதாரமாய் வந்திருக்கின்றோம், யாம் தான் அவதாரம் என்று சித்தன் உணர்ந்த பின்பு கூட தம்முடைய நோக்கம் முழுவதும் யுகமாற்ற நோக்கம்தான். அதற்கு முன்பு எத்தனை கணங்கள் எத்தனை தேவர்கள், ஏன் சிவமே வந்து எம்மை புகழ்ந்து கூறினாலும் அப்புகழ் பாடலுக்கு தம்மை பலியிடாது, எமக்கு தேவையெல்லாம் களி என்ற நிலைதனை பலி கொடுப்பதே என்ற நிலைக்கு உயர்நிலை கொண்டு செல்கின்ற இதுபோன்ற உயர் எண்ணம் கொண்ட சித்தனை காண்பது மிக அரிதென்று யாம் புலிப்பாணி அறிவிக்கின்றோம். அதுபோல் எந்நிலையிலும் தன்னிலையில் உயர்நிலைதனை கொண்டமர்ந்து உயர்நிலையையும் இவ்வுலகத்திற்காக தாரை வார்த்து அமர்ந்த சித்தனே நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம் யாம் புலிப்பாணி. ஒவ்வொரு நிலையும் உயர்நிலையாய் யாவருக்கும் பெருநிலை வேண்டுமென்ற நிலைக்கு மிக எளிய வழியாக உம்மை அறிந்து உம்மால் உரைக்கப்படுகின்ற ஞான நிலைகளை உள்ளுக்குள் அது இகலோக நிலைக்காக நடையிடுகின்ற நிலையாக இருந்த பொழுதும் இகலோக நிலைக்கு பயன்படுகின்றவாறு நீர் உரைக்கின்ற உரைகளை அவ்வாறு அவர்கள் பின்பற்றினால் கூட நிச்சயமாக உரைக்கின்றோம். உயர் சித்த நிலைகளில் இருக்கின்ற பல்வேறு படிநிலை சித்தர்களில் அவரவர்களுக்கு எத்தகுதி உண்டோ அத்தகுதிக்கு ஏற்றாற்போல் அச்சித்த நிலை படிகளில் அவர்கள் சித்தர்களாக அமர வைக்கப்படுவார்கள். அது மிக எளிதாக நடக்கும். அதற்கான பாடநிலைகள், அதற்காக ஒவ்வொருவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டிய முறைகள் அனைத்தும் நீர் இயல்பு நிலையில் பிறருக்கு உரைக்கின்ற உரையை கூட கூர்ந்து கேட்பவர்களுக்கு அதிலிருந்து விடை கொடுக்கப்பட்டு அவ்விடையின் மூலம் அவர்களுக்கான உயர் சித்த நிலைக்கு செல்வதற்கான வழி கிடைக்கும். அது சிவசபையிலிருந்து கொடுக்கப்படும் சூட்சமமாக சிவசபையின் ஆசியால் வேறொரு இடத்திலிருந்தும் அவர்களுக்கு அவ்வழிகள் வந்து கிட்டும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே புலிப்பாணி அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அகமது அழிய வேண்டும். ஒவ்வொருவருக்குள்ளும் அழிகின்ற பொழுது என்ன நிகழும்? அக ஆனந்தம் அது சிவ ஆனந்தமாய் மாறி நிற்கும். சிவ ஆனந்தத்தை ஒருவன் ஒரு முறை தெளிவாக யாம் உரைக்கின்றோம். ஒரு கணம் ஒரு கண் இமை நொடி அவன் அதனை உணர்ந்து விட்டால் அவனுக்கு அதனை விட பேரானந்தம் ஏதும் இல்லை. ஆனால் அவ்வானந்தத்தை அறிந்தவன் மீண்டும் அவ்வானந்தத்தை அறிய வேண்டும், அதில் திளைக்க வேண்டும் என்று அந்நிலையை நோக்கி செல்வான். அதை தான் நாங்கள் செய்யுங்கள் என்று உரைக்கின்றோம். அந்நிலையை அடைவதற்கு அந்நிலைதனை உணர்வதற்கு ஒரு கணம் அதனை யாம் உணர வேண்டுமே, அதை இதுவரை உணரவில்லையே என்றால் சித்தனை இதுவரை உணரவில்லை என்றுதான் யாம் உரைக்கின்றோம். சித்தனை உணர்ந்தால் அந்நிலைதனை உணர்ந்திருப்பீர்கள். அந்நிலைதனை உணர்ந்திருந்தால் மீண்டும் அந்நிலையில் தாம் எவ்வாறு செல்வதென்று மீண்டும் மீண்டும் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் தவம் இருந்து அப்பிரம்ம முகூர்த்த வேலைதனில் சிறிது காலங்கள் தவம் இருந்து 1 மண்டலம் 2 மண்டல நாட்கள் மட்டும் தொடர்ந்து பிரம்ம முகூர்த்த வேலையில் தவம் இருந்த பின்பு ஒருவன் எவ்வேளையையும் பிரம்ம முகூர்த்தமாக சித்த நாமத்தையும் அகத்திய நாமத்தையும் உரைத்து சிவசபையை நினைத்து தவம் இருக்கின்ற பொழுது சிவசபையிலேயே அவன் எங்கு அமர்ந்த பொழுதும் தவம் இருக்கின்றான். அந்நிலையில் வருகின்ற ஆற்றலின் மூலமாக யாம் உரைத்தது போல் ஒரு கண்ணிமை நொடி கணத்தில் அவன் சிவநிலையின் சிவகணத்தை உணர்ந்து விடுவான். அவ்வாறு சிவத்தின் பெருங்கணத்தை உள்ளுக்குள் உணர்கின்ற பொழுது மனதில் இருக்கின்ற அகங்காரம் என்ற கணம் இறங்கிவிடும். மனம் எளிதாக மாறும். சிவத்தின் கணத்தை உள்ளுக்குள் ஒரு கணம் உணர்கின்ற பொழுது பின்பு அந்நிலையை தொடர்ந்து மேற்கொண்டிருக்க மனம் மிக எளிய நிலையாக
மாறி நிற்கும் மிக இறங்கிய நிலைதனில் இறை நிலையோடு இணைந்திருக்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். எங்கிருந்து வருகின்றது, எவர் கொடுக்கின்றார், எவர் எழுதி கொடுக்கின்றார், எவரால் இங்கு எழுதப்பட்டு தொடுக்கப்பட்டு கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது உரைக்கின்றோம். சித்தன் ஆற்றலினால் புலிப்பாணியே உள்வந்து அமர்ந்து நின்று உரைத்து கொண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் 11 சித்தர்களாக அமர்ந்து உரைக்கின்றவர்களில் ஒரு சித்தர்களாக அவரவர்கள் எல்லையில் ஆசான் என்ற நிலையில் அமர்ந்து ஆசிகள் இதுபோன்று உரைக்கின்ற நிலை மிக எளிதாக ஏற்படும் காலங்கள் மிக எளிதாக சித்தனை நீங்கள் நினைக்கின்ற பொழுது அந்நிலை மிக எளிய கால நிலைகளாக அதனுடைய காலம் நீட்டிக்கப்பட்டிருப்பினும் கூட சித்தனை எவ்வளவு வேகமாக எவ்வளவு அதிகமாக உள்ளுக்குள் நினைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அவன் நாமத்தை உரைத்து கொண்டிருக்கின்றீர்களோ அக்காலம் மிக குறுகிய காலமாக மாற்றி அமைக்கப்பட்டு மிக பெரும் குருநூலாக யாவரும் மாறி நிற்கின்ற அருள்நிலைதனை எடுத்துரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தனாய் இவ்வையகமத்தில் சிவமே குருவாய் வந்திருக்கின்ற நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் உன்னை எக்காலத்திலும் எவ்வேளையிலும் விட்டு அகலாது உம்மை எக்காலத்திலும் எங்கு அமர்ந்த பொழுதும் நினைத்து கொண்டு உம்மோடு இணைந்து கொண்டு இகலோக நிலையிலும் உழன்று கொண்டு உயர்ஞான நிலை நோக்கிய பயணத்தை செய்கின்ற உயர்நிலைதனை எடுத்துரைக்க உயர் ஆற்றல்தனை அவர்களுக்கு புண்ணிய ஆற்றலிலிருந்து பகிர்கின்ற சித்தனே நிர்வாளி என்று வாழ்த்துகின்றோம். சிவசபையில் எவர் எப்புண்ணியத்தை செய்ததினால் வந்தார்கள் என்ற நிலை இருக்க நிச்சயமாக உரைக்கின்றோம். சித்தனை உணர்ந்த நிலையில் சித்தன் இருக்கின்றான், அங்கு சென்றால் எமக்கு ஒரு வழி கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கை என்ற நிலையினால் கிடைத்த புண்ணியத்தினால் மட்டுமே சிவசபையில் ஒவ்வொரு சீடனும் சித்தனாக வந்து அமர்ந்திருக்கின்றான் என்ற நிலை உயர்நிலை என்று உரைக்கின்றோம். ஒவ்வொருவரும் இதற்கு முன்பு பல்வேறு ஆலய வளாகங்களுக்கு சென்றிருக்கலாம், பல்வேறு தவ நிலைகளை புரிந்திருக்கலாம். இருந்தபொழுதும் அதிலிருந்த ஆற்றல்கள் ஒரு ஆற்றல் கூட சிவசபை நோக்கி உங்களை அழைத்து வரவில்லை என்பதுதான் இப்புலிப்பாணியின் நோக்கம். அதை யாம் கண்டிருக்கின்றோம் என்ற நிலைதனை உணர்த்தி அதனை நோக்கி யாம் அதனை கண்டு உணர்ந்தோம். அதனால் யாம் அதனை உரைக்கின்றோம். சித்தனை நம்பி சித்தன் ஒருவன் இருக்கின்றான், அவன் சிவமகா வாழை சித்தன் என்று பிறர் சொல்ல அதனை கேட்டோ அல்லது சாதனத்தின் மூலம் கண்டு உணர்ந்தோ சிவசபை நாடி வருகின்றதற்கு எண்ணிய ஓர் எண்ணம் இருக்கின்றதே, எண்ண புண்ணியம்தான் நீங்கள் செய்த அனைத்து புண்ணியத்தை விட பெரும் புண்ணியமாக நின்று உங்களை சிவசபை அழைத்து வந்து இன்று சித்தனோடு இணைத்து வைத்திருக்கின்றது. இந்நிலை உயர்நிலை இது வேறு எங்கும் மிக எளிதாக கிடைக்கா நிலையென்று யாம் உரைக்கின்றோம். ஏன் சிவத்தை காண வேண்டும் என்று நினைத்தால் கூட சிவமகா வாழை சித்தனை யாம் தற்சமயம் உரைக்கவில்லை. யாம் உரைப்பது சிவம் அண்ட பிரம்மாண்ட முக்கணனை உரைக்கின்றோம். அவனை காண வேண்டும் என்று நினைத்தால் கூட அவன் நினைக்க வேண்டும். அதுபோல் நீங்கள் பெரும் புண்ணியம் செய்தால்தான் அவனை சென்று காண முடியும். அவனை நினைத்ததற்கு அவன் புண்ணியம் வழங்குவதல்ல. ஆனால் இன்று சிவமகா வாழை சித்தன் யுகமாற்றம் என்ற ஒரு நிலைதனை உயர் குறிக்கோளாக கொண்டதினால் தம்மோடு எவனாவது இணைய வேண்டும் என்று நினைத்தால் கூட அவர்கள் எந்நிலையில் இருந்த பொழுதும் தம்முடைய புண்ணிய ஆற்றல்தனை சூட்சமமாக தம் கணங்களின் மூலமாக பாதுகாப்பாக அவர்களுக்கு சென்று அடையச் செய்து அவ்வாறு அவர்கள் அதனை பெற்று அதன் மூலமாக சிவசபை வந்து நாடி பெருமகா இறை நூலின் அருள் ஆற்றல் பெற்றவர்களாய் வலம் வருகின்ற அருள்நிலைதனை நிகழ்த்துகின்றவனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். இவ்வாறு ஒவ்வொரு சூட்சமமும் சித்தனினால் மட்டுமே இங்கு சிவசபையில் நிகழ்த்தப்படுகின்றது. பல்வேறு கணங்கள் சித்தனுக்கு துணை இருக்கின்றன, சித்தனையே துணை என்று நினைப்போர்களுக்கும் துணை இருக்கின்றன என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். அனைத்து கணங்களும் ஒவ்வொருவருக்கும் ஏவல் செய்யும். சிவமகா வாழை சித்தனோடு இணைந்த கணங்களும் சூட்சம தேவ சித்தர்களும் கூட சிவமும் கூட ஒரு சீடனுக்கு ஏவல் செய்வார். அது எந்நிலையில் தன்னிலையை சிவமகா வாழை சித்தன் நிலைக்கு உயர்த்துகின்ற பொழுது அவனுடைய உயர் நோக்கத்தை தம் நோக்கம் என்று எண்ணுகின்ற பொழுது நீங்கள் அவனோடு இணைந்திருக்கின்றீர்கள் என்ற நிலையில்
அனைத்து தேவ சித்த கணங்களும் உங்களோடும் இணைந்திருக்கும் அந்நிலைக்கு நீங்கள் அவன் நிலை எதுவென்பதை உணர்ந்து அந்நிலையில் படி பயணிக்க வேண்டும். யுகலோக நிலையில் வேறு நிலைகளில் இருந்த பொழுதும் சித்தனுடைய உயர் யுகமாற்ற நோக்கத்தை உள்ளூர உணர்ந்து நிற்கின்ற பொழுது அந்நிலை மிக எளிதாக உங்களுக்குள் நிலை பெற்று நிற்கும் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை வாழ்த்துகின்றோம். வாழை சித்தனின் அருள் வடிவு நிலை அது பெருவடிவு நிலை. அந்நிலைதனை எவ்வாறு பெரும் நிலையாக பெறுவது, அதற்கு தம் நிலையை வெறும் நிலையாக வைப்பதுதான் மிக எளிய நிலை. அந்நிலை எந்நிலை என்றால் உள்ளுக்குள் எந்நிலையும் எண்ணாமல் இருப்பது என்று யாம் உரைக்கின்றோம். அந்நிலைதனை உணர்ந்தால் மனம் மிக எளிதாக யாம் உரைத்தது போல் சிவகணத்தையும் உணரும், சித்தன் கணத்தையும் உணரும். சித்தன் கணம் ஒட்டுமொத்த பிரபஞ்ச கணம். இப்பிரபஞ்சத்தின் அருள்வடிவாய் இருக்கின்ற சிவமும் அவனுக்குள் அடங்குவார். ஒட்டுமொத்த பல்வேறு சிவ ஆற்றல்களும் ஒன்றிணைந்த பேராற்றலாயிருக்கின்ற சிவமகா வாழை சித்தனும் உள்ளுக்குள் அடங்கி நிற்கின்ற வேளையில் ஒவ்வொருவர் ஆற்றலும் தம்முடைய பல்வேறு யுகங்கள் ஒரு மானிடன் தவம் செய்தாலும் கிடைக்க ஆற்றலினை இன்று சிவமகா வாழை சித்தன் மிக எளிய நிலையாக எடுத்துரைக்கின்றவாறு உங்களுக்கு கொடுத்து நிற்பான் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். பெருநிலை ஆற்றல் அதனை பெறுவது மிக எளிய நிலைகளாக இன்று சிவசபையில் மிக ஏற்ற நிலையாக அது அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்நிலைதனை உணர்ந்தோர் யாவரும் உயர்நிலைக்கு தம்மை தாரை வார்த்து நிற்கின்ற பொழுது, சித்தனுடைய உயர் எண்ண நிலைக்கு தம்மை தாரை வார்த்து நிற்கின்ற பொழுது யாம் உரைக்கின்ற பெரும் தவநிலை ஆற்றலெல்லாம் மிக எளிய நிலைகளாக சரணாகதி என்ற ஒற்றை நிலையினால் கொடுத்து அழகு பார்க்கப்படும் சித்தனினால் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் ஓருரை உரைத்தால் யுகம் மாறிவிடும் அல்லவா? எதற்கு இத்தனை கால தாமதங்கள்? ஆங்காங்கு எத்தனையோ நபர்கள் மனதளவிலும் உடலளவிலும் உள்ளுக்குள் துன்பப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். நீர் நினைத்தால் மிக எளிதாக அனைவர் மனதையும் மாற்றிவிட முடியுமே. ஏன் இதற்கு இத்தனை காலங்களாக ஏன் காலம் தாமதம் செய்கின்றீர் என்று இருக்க, அது கால தாமதம் அல்ல. அது ஒவ்வொருவரும் தம்முடைய சுய நிலையினால் வெளிவர வேண்டும். அதற்காக சித்தன் பொறுத்து கொண்டிருக்கின்றான். ஆனால் பொறுத்த நிலைகளில் இன்று பெரும் நிலைதனை சித்தன் கற்றுக்கொண்டு விட்டான். யாம் இருக்கின்றோம் என்ற நிலையை மட்டும் உலகிற்கு காண்பிப்போம். இதனை கண்டால் சித்தன் இருக்கின்றான், சிவம் இருக்கின்றது, பல்வேறு தேவ சித்த கணங்கள் தேவர்களெல்லாம் இருக்கின்றார்கள், சித்தர்கள் இருக்கின்றார்கள், உயர் ஞானிகள் இருக்கின்றார்கள் என்ற நிலைதனை உணர்ந்து ஒருவன் தமக்குள் இருக்கின்ற மாற்று வேற்று கலிநிலைதனை அளிப்பானாயின் அவனே பெரும் சித்தனாக மாறியிருப்பான். இங்கு சித்து வேலை செய்துதான் ஒருவனுடைய உள்ளுக்குள் இருக்கின்ற அகங்கார நிலைதனை அழிக்க வேண்டுமென்றால் அந்நிலை சிவசபைக்கு தேவையில்லை. சிவசபை என்பது ஒருவனை அவன் ஆற்றலினால் அவன் வென்று வெளிநிலையில் வந்து சிவநிலை எதுவென்பதை உணர்கின்ற அந்நிலைதனைக்காக சிவசபையிலிருந்து கற்றுக் கொடுக்கின்ற உயர்நிலைகளை அவன் ஏற்று நிற்கின்ற நிலைக்காக சிவசபை உருவாக்கப்பட்டதே தவிர சிவசபை ஒன்றும் மாய மந்திர நிலைகள் செய்து அனைவர் மனதையும் மயக்கி யுகத்தை மாற்ற வேண்டிய எண்ணம் அல்ல. அவ்வாறு நினைத்திருந்தால் என்றோ யுகம் மாறியிருக்கும். 11,000 யுகம் அல்ல, ஒரு யுக தவத்திலேயே அவன் யுகத்தை மாற்றியிருப்பான். இருந்த பொழுதும் ஒவ்வொருவனும் அவன் சுயநிலையிலிருந்து வெளிவந்து இறைநிலைதனை சுயம்பு லிங்கமாக இருக்கின்ற எம் ஈசனை உள்ளூர உணர வேண்டும் என்ற நிலைக்கு ஈசனே அவதாரமாக வந்து நிற்கின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். யாமுரைத்த பெருநிலைதனை உள்ளுக்குள் பொறுமை நிலை கொண்டு கேட்டு நின்றோர் யாவரும் பெருநிலை கொண்டு உயர்நிலை கொண்டு சித்தனை உயர்வு நிலைதனில் கண்டவர்களாய் சித்தனோடு எக்காலத்திலும் எந்நேரத்திலும் எத்தலத்தில் அமர்ந்த பொழுதும் அவனோடு இணைந்தவர்களாய் வலம் வருகின்ற உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாய் அவர்கள் சிவநிலையில் இணைந்தவர்களாய் வலம் வருகின்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம்.
ஏன் ஒவ்வொரு முறையும் சிவநிலை அது பெரும்நிலை என்று உரைக்கின்றீர்? அதனை நிச்சயமாக உரைக்கின்றோம். இன்று சிவமகா வாழை சித்தன் இல்லை என்றால் உண்மையான சிவநிலை எதுவென்பதை உணர மாட்டாது ஒவ்வொருவனும் கலிதனில் மாட்டிக்கொண்டு விடுவான் என்ற நிலை நிச்சயம் என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் பல்வேறு தேவ சித்தர்களெல்லாம் எழுதிய நூல்களை கற்கலாம். அதிலிருக்கின்ற நிலைகள் அச்சித்தன் மனது வைத்தால் மட்டுமே உங்களினால் அதனில் இருக்கின்ற முறைகளில் கற்று தேர்ந்து உயர்நிலை அடைய முடியும். அல்லதேல் உயர்நிலையை அடைந்த வாழும் குரு, உண்மையான வாழும் குரு இருந்தால் அந்நிலையில் அடைய முடியும். நிச்சயமாக உரைக்கின்றோம். தவம் செய்கின்றார்கள். ஆனால் 11 சித்தர்களை விட பல சித்தர்கள் இருக்கின்றார்கள். இருந்த பொழுதும் நாங்கள் எங்களை வைத்து உரைக்கின்றோம். 11 சித்தர்கள் உரைத்தது போல் தவம் இருக்கின்ற வேளையில் அமிர்தமது சொட்டுவதும், தவம் இருக்கின்ற வேளையில் அண்ட பிரம்மாண்டங்களை எல்லாம் உள்ளுக்குள் காண்கின்ற நிலையும், அது தற்சமயம் வாழ்கின்ற எவ்வாழும் குருவும் சித்தனை விட உயர்வாக எவரும் காணவில்லை என்று யாம் உரைக்கின்றோம். சித்தன் மட்டுமே, சிவமகா வாழை சித்தன் மட்டுமே இன்று அவ்வுயர் தவ நிலையில் இருக்கின்ற ஒரு வாழும் குருவென்று யாம் அறிவிக்கின்றோம். இவன் போன்ற ஒரு குரு தற்சமயம் இல்லை என்ற நிலையே உண்மை. இருந்த பொழுதும் ஆங்காங்கு இருப்பவர்கள் உயர் தர்ம நெறிகொண்டு வாழ்வது எவ்வாறு என்று அவர்கள் தர்ம நெறிகொண்டு வாழ்ந்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இக்கலிநிலையில் அதுபோன்ற குருமார்கள் கூட நல்மாந்தர்களே என்று யாம் அறிவிக்கின்றோம். அவ்வாறு இருக்கின்றவர்கள் கூட சிவசபை நாடி வந்து சித்தனிடம் அறிவுரை பெற்று உயர்நிலை எதுவென்பதை கற்று நிற்பார்கள். நிச்சயமாக உள்ளுக்குள் யாம் இதனை கற்றோம் அதனை கற்றோம் என்ற அகங்கார நிலை கொண்டு அமர்ந்திருந்தால் அவன் சிவசபை நாடி வர இயலா குருவாகத்தான் இருப்பான். அவன் நிச்சயமாக எம் குருநாத சிவனின் நிலைதனை உணரா மூட மானிடன் அவனை குருவென்று ஏற்க ஒண்ணா நிலையில் அவனை குருவென்று ஏற்றவர்கள் யாவரும் மூடர்களாக இருப்பார்கள். அம்மூட நிலையில் இருப்பவன் கூட கண்முழித்து சித்தனை கண்டு இவனிடம் இருக்கின்ற ஆற்றல் யாம் குருவென்று நினைத்தவனை விட பேராற்றல் என்பதை உணர்ந்து இங்கு வந்து அவன் எவனை குருவென்று நினைத்தானோ அவனை விட மகா குருவாக ஆதி இறைநூலை தாங்கி அமர்ந்து சிவத்தையும் பல்வேறு தேவ சித்தகணங்களையும் உள்ளுக்குள் தக்க வைத்து நின்று ஆசி உரைத்து அக்குருவென்று நினைத்தவனுக்கு மகா குருவாக மாறி நிற்கின்ற நிலையும் சிவசபையிலிருந்து சித்தனினால் நிகழ்த்தப்படும். அது சித்தனுடைய பெரும் நிலை என்பதை, சித்தனை பெரும் நிலை அது பெரும் நிலை என்பதை யாம் உணர்த்தி, அவ்வாறு இருக்கின்ற உயர் நிகழ்வுகளெல்லாம் சிவசபையிலிருந்து நிகழ்த்தப்படுகின்ற பொழுது சிவசபை போன்று ஓர் உண்மை சபை, உயர் ஞான சபை, உயர் தேவ சித்தர்களெல்லாம் சிவமே வந்து உரையாற்றுகின்ற அரும் தேவ சித்த சபை என்பதை நிச்சயமாக இக்கலியுக மாந்தர்கள் உணர்கின்ற பொழுது அது புண்ணிய யுக மாந்தர்களாக அனைவரும் மாறி நிற்கின்ற நிலையாக இருக்கும் என்பதை யாம் புலிப்பாணி கண்டிருக்கின்றோம். அந்நிலைதனை இவ்வேளைதனில் உள்ளுக்குள் சூட்சம நிலையில் சூரசம்ஹார வேலவனின் அருள்வடிவு நிலையாக நின்று எம்மை இன்று உரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். சூரசம்ஹாரமது சூட்சமமாக சிவசபையின் அதன் சுவடுகள் தொடங்கிவிட்டன. வேல் பகிர்வுக்கான ஆற்றல் தற்சமயமே யாம் உரைக்கின்றோம். யாமே தாமதம் என்று உரைக்கின்றோம். இதற்கு முன்பாகவே அது தொடங்கிவிட்டது. அதன் ஆற்றல் பேராற்றலாக சிவசபையில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. வருகின்ற மாந்தர்களுடைய ஒவ்வொரு கர்ம வினையும் சிவசபையை பாதிக்காதவாறு சிவசபைக்கு பல்வேறு காத தூரங்களுக்கு பின்பாகவே அவர்களோடு வருகின்ற கர்ம வினைகளெல்லாம் வேறறுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. ஏனென்றால் எங்களுக்கு தேவை வேல் பகிர்வு என்ற பெரும் பகிர்வு நிலை. அது சிவமகா வாழை சித்தனுடைய சூட்சம நூலும் பகிர்கின்ற பெரும் நிலை. அது பெருமகா நிகழ்வாக இக்கணத்திலிருந்து அதற்கான சுவடு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இம்முறை நிகழ்கின்ற வேல் பகிர்வில் வருகின்ற ஆற்றல் இருக்கின்றதே, அது முன்பு இருந்தவர்களாவது ஒரு சிலர்தான் அதன் அதிர்வை உணர்ந்தார்கள். ஆனால் இக்கணம் சித்தனை நாடி வந்து சித்தனை உள்ளூர ஏற்று நிற்கின்ற உண்மை நிலையில் ஏற்று நின்ற ஒவ்வொருவரும் அதன் அதிர்வை காணலாம்.
அருமுகனை சூட்சம நிலையில் அனைவரும் பெருநிலை கொண்ட காட்சியாக கண்டு நிற்க முடியும் என்ற நிலைதனை ஒரு சிறுநிலையாக உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். அவ்வாறு அருமுகனை சிவமகா வாழை சித்தன் அமர்ந்திருக்கின்ற இடத்தில் காணலாம். சித்தன் வேலோடு நிற்கின்ற பொழுது, வேலோடு அமர்கின்ற பொழுது எம் அருமுகன் அமர்ந்திருப்பதை அகமகிழ்வோடு காணலாம். அதை தற்சமயம் காட்டுகின்ற நிலையினால் வார்த்தை திக்கி திணறி நிற்கின்றோம். யாம் புலிப்பாணி என்று அறிவிக்கின்றோம் சித்தா. அவ்வாறு எதிர்கால நிலையை காண்கின்ற உயர் ஆற்றல் தன்னை கொடுத்த சித்தனே வாழ்த்துகின்றோம். புலிப்பாணியவன் கண்டோம் உயர்நிலை அன்று வேல்பகிர்வில் நடக்கின்ற பெருநிலைகள் அது பெரும் அதிசய நிலை சூட்சமத்தில் என்று உரைத்து இயல்பு நிலைதனில் அதனை உணர்ந்தோர் அவ்விருநாள் நடக்கின்ற பெருநிலைகளெல்லாம் இப்பாருலகம் உம்மை பற்றி அறிவதற்கான பெருநிலையாக இருக்கும். ஒவ்வொரு நூலும் பேராற்றல் கொண்டு பெருமகா இறை ஆற்றலாய் அச்சித்தர்கள் போல் உரைக்காது அச்சித்தர்களாகவே அமர்ந்து உரைக்கும் என்ற நிலைதனை உரைக்கின்றோம். அமர்ந்திருக்கின்ற சீடர்கள், நூல் தாங்கிய சீடர் எவருக்கும் அங்கு என்ன நடந்தது என்று கூட தெரியா நிலைதனில் அமர்ந்து முழு நிலையாக பெருமகா இறை நிலை கொண்ட தம்முடைய தவ ஆற்றலினால் உயர்ந்த சித்தர்கள் அவர்கள் ஆட்கொண்டால் எந்நிலையில் உரைப்பார்களோ அந்நிலையில் அவர்கள் அமர்ந்து உரைக்கின்ற நிலை, அவ்வுரையை கேட்போர் யாவரும் மண்டியிட்டு வணங்குகின்ற நிலை, எம் அருமுகன் அவர்களுக்கு ஆசி வழங்குகின்ற பெருநிலை, பெருமகா சிவமும் சூட்சமமாக வந்து நின்று காணுகின்ற நிலை, எம் சக்தி அவள் கொடுக்கின்ற வேல், அவ்வேலினை பெற்ற எம் வேலவன் அச்சக்தியோடு நிற்கின்ற அருள்நிலை காட்சியெல்லாம் சிவசபையில் மிக எளிதாக அன்று தென்படும் என்ற நிலைதனை இன்று தெளிவாக புலிப்பாணி உரைக்க வைத்த சித்தனை அகமகிழ்கின்றோம். அவ்வாறு இருக்கின்ற முக்கொடிமரம் இருக்கின்றது. இரு கொடிமரம் கண்ணினால் காண முடிகின்றது. மூன்றாம் கொடிமரம் மூன்றாம் கண் என்ற சூட்சம நிலை கொண்ட அகங்காரம் அழிந்த பின்பு வழுகின்ற அகக்கண்ணினால் சிவக்கண்ணினால் சிவமகா வாழை சித்தனின் அருஜோதி கண்ணினால் ஒவ்வொருவரும் கண்டு நிற்கலாம். அந்நிலை கொடிமரத்தை அன்று மிக எளிய நிலையில் என்ற நிலைதனையும் அவ்வணையா ஓமகுண்டமது இன்று அணையா விளக்கது எரிகின்ற இடத்தில் பெருநிலையாக அது எரிவதையும் காணலாம் என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனை அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். ஒவ்வொருவரும் கண்டிருப்பார்கள் தம்மோடு அமர்ந்திருப்பது மனிதனா அல்லது மனித வடிவில் இருக்கின்ற தேவனா சித்தனா என்று கண்டு அகமகிழ்ந்திருப்பார்கள். ஏனென்றால் அன்று வந்து உம்மோடு இணைந்திருக்கின்ற ஒவ்வொரு மாந்தனும் அன்றுதான் சபைக்கு வந்து அமர்ந்தவனாக இருந்தாலும் கூட அவனுக்குள் ஒரு தேவகணம் அல்லது ஒரு சித்தகணம் அல்லது பூதகணங்களில் உயர் தவநிலை கொண்ட பூதகணங்கள் வந்து அமர்ந்து உணவு உண்பதையும் கண்டிருக்கின்றோம். உரையாடி கொண்டிருப்பதையும் கண்டிருக்கின்றோம். இந்நிலையினால் அன்று எவரும் எவரையும் சிறிதளவு கூட தாழ்வாக எண்ணிவிடக்கூடாது என்று யாம் உரைக்கின்றோம். ஏனென்றால் முன்னெதிரில் இருப்பவர் உயர்நிலை கொண்டவர்களாக உயர்நிலை பெரும் தவநிலையில் உயர்ந்த தேவ சித்தகணமாக இருக்கலாம். ஆனால் அவன் எளிய மானிடனாக இருக்க முடியும் என்று யாம் உரைக்கின்றோம். அவ்வாறு எளிய மானிடனுக்குள் பெரும் நிலை கொண்ட தேவ சித்தகணங்களும் சிறிய மானிடனாக தமக்குள் அகங்கார நிலை இருப்பின் அவனுக்குள்ளும் ஒரு சித்தன் அமர்ந்திருப்பான். அது அவனை பண்படுத்துவதற்காக. ஆனால் அவ்வேளையில் அச்சித்தன் உள்ளுக்குள் அமர்ந்து இருக்கின்ற வேளைதனில் மீண்டும் மீண்டும் பெரும் அகங்கார நிலைதனை நினைக்க ஒன்னா நிலைதனில் பக்குவப்படுத்தி கொள்ளுங்கள் ஒவ்வொருவரையும். இல்லையென்றால் உள்ளிருக்கின்ற கணம் உங்களை விட்டு அகன்று நிற்கும் என்ற நிலைதனை சூட்சமமாக உணர்த்த வைத்த சித்தனே அன்று இதுபோன்ற நிகழ்வு பெரும்பாலும் நிகழாது என்ற நிலைக்கு யாம் ஊர்ஜிதமென்று அறிவிக்கின்றோம். அன்று யாவரும் ஒரு சூட்சம நிலை கொண்ட மயக்க நிலைதனில் சிவசபையில் மகிழ்ந்திருப்பார்கள். இருக்கின்ற பொழுது ஒவ்வொரு மானிடனும் ஒவ்வொரு மானிடனோடு
அருகில் இருக்கின்ற நபரோடு உரையாடுகின்ற பொழுது அது நிச்சயமாக தேவ சித்த கணங்களின் அருள்நிறை உரையாடல்களாக அன்பு நிலைதனை பகிர்கின்ற பெரும் உரைகளாக அவை மாறியிருக்கும். இயல்பு நிலைதனில் அங்கு அன்பு மட்டுமே தகழ்ந்திருப்பதையும் போட்டி பொறாமை என்ற நிலை இருக்காது. இவனை விட அவன் உயர்ந்தவன், யாமே அனைத்திற்கு முன்பாக இருக்க வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற அந்நிலைகளெல்லாம் அன்று ஒரு நாள் சூட்சமமாக அவர்கள் சிந்தையிலிருந்து அகற்றப்பட்டுவிடும். அந்நிலையில் அவர்கள் அடைகின்ற பேரானந்தம் நிலை அவர்களுக்கு எக்காலத்திலும் இருக்கும். அந்நிலைதனில் அவ்வாறு அடைந்த ஆனந்த நிலை எவ்வாறு இருந்தது என்பதை உள்ளுக்குள் ஏற்று நின்று எக்காலத்திலும் அந்நிலையில் யாம் இருக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது நிச்சயமாக வேல்பகிர்வுக்கு பின்பு கூட அவர்களுடைய அவ்வகம்பாவ நிலை மீண்டும் அவர்களுக்குள் வராதவாறு அது காத்து நிற்கும். அது சித்தன் மீது யாம் அன்று உணர்ந்த அந்நிலையிலேயே இருக்க வேண்டும் என்று சித்தனிடம் வேண்டி நிற்கின்ற பொழுது என்ற நிலைதனை உணர்த்த வைத்த சித்தனே புலிப்பாணி அகமகிழ்ந்து வாழ்த்துகின்றோம். எங்கோ யாம் உரைத்து கொண்டே இருந்தோம், பெருநிலைகள் உம்மை பற்றி உரைத்து கொண்டிருந்தோம். அதனை பெறுவது மிக எளிய நிலை என்று உரைத்து கொண்டிருந்தோம். இன்று எளிய நிலைதனில் வேலவன் வந்து அறச்சாசி செய்கின்ற அரசு நிலைகளை ஆட்சி செய்கின்ற பெருநிலை கொண்டவனாக சூட்சம நிலையாக வந்தமர்ந்த எம் அருமுகனின் அருள் வடிவு நிலைதனை இன்று பெருநிலையாக அவன் வேல் பகிர்வு நிலைதனை உரைக்க வைத்த சித்தனே அகமகிழ்ந்து யாம் புலிப்பாணி இவ்வேளைதனில் உம்மை வாழ்த்தியதில் பேரானந்தம் அடைந்து அனைத்து நிலைகளையும் யாம் உரைத்தது போல் பொறுமை நிலை கொண்டு பெருநிலையாக கேட்டோர் யாவரும் யாம் உரைத்த அனைத்து நிலைகளையும் உள்ளூர உணர்ந்து நின்று பெருநிலை பெறுகின்ற நிலையாக மாறி நிற்கும் என்ற நிலைதனை உணர்த்தி அகமகிழ்வோடு இந்நிலைதனை எம்மை இன்று வாழ்த்து நிலைகளாக உமக்கு மாலைகளாக அணிய வைத்த சித்தனே அகமகிழ்ந்து புலிப்பாணி உம்மை வாழ்த்தி அதிகாலை வேலைதனில் அகமகிழ்ந்து அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.